ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒரு டேஸ்டியான உண்ணியப்பம் எப்படி ஈஸியாக பண்ணுறேன்னு வீடியோ போடுறேன் பாருங்கள். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பச்சரிசி 1 டம்ளர் பச்சரிசியை 2 ஹவர்ஸாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. 2 பீஸ் சர்க்கரை எடுத்து நல்லா அதை இடித்து பவுட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிடுவோம். அப்புறமா நம்ம பச்சரிசி ஊற போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். தண்ணி இல்லாமல் போட்டுருவோம். போட்டுரு அது கூட கொஞ்சமாக ஜீரகம், ஒரு பிஞ்சளவு சால்ட், அப்புறமா 3 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இது கூட 2 பழம், உங்களுக்கு பச்சரிசி கூடுதல் போட்டிங்கன்னா பழத்தையும் கூடுதல் போடுங்க. 2 பழத்தையும் போட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா சர்க்கரை பாகு, அதையும் அரிப்பு வச்சு அரித்து ஊற்றிடுவோம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, மீடியமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். இப்போது நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதை நான் இப்போ ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றுறேன். இந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்ன பீஸ் தேங்காவை சின்ன சின்ன குட்டி குட்டியாக நறுக்கி அதை வந்து நெய் ஊற்றி அந்த தேங்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த உண்ணியப்பத்துக்கு டேஸ்ட்டே இந்த தேங்காய் தாங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து அதை அப்படியே இந்த மாவில் கொட்டிடுவோம். இப்போ எனக்கு வந்து அதில் நெய் ரொம்ப இல்லைங்க, கொஞ்சம் இருந்ததுனால அப்படியே கொட்டிட்டேன். உங்களுக்கு நிறைய நெய் அதில் இருந்ததுன்னா அந்த தேங்காவை மட்டும் எடுத்து போடுங்க, சரியா? ஃபைனலாக கொஞ்சமாக எண்ணெயும் போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ பலகார சட்டி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி, இப்போ நெய் இருக்குன்னா நெய் ஊற்றுங்க. ஆயிலோட நெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உண்ணியப்பம் சுட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உண்ணியப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தால் எனக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க.